திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அகில இலங்கை சைவ புலவர் சங்கம் நடாத்தும் சைவப்புலவர் தேர்வுக்கான பரீட்சை வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. இன்று நமக்கு கொடிக்கவி என்னும் தொடர் வகுப்பை நடத்துவதற்காக சைவப்புலவர் ஜீவன் பிரசாந்த் அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என்று கரங்கூப்பி வரவேற்கின்றோம். அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்திற்கும் தலைவர் கமலநாதன் ஐயாவிற்கும் ஆனந்தி அம்மாவிற்கும் இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் எமது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முதலில் தேவார புராணத்துடன் இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடும் ஒருவன் உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய திருமாமணி திகழ மன்னாந்தன அருவே திரள் மலலை முள்ள அதிரும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவாவர் நம்மருமே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருள்மறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமம் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே மகாதேவா. நம பார்வதீபதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவாய அம்பலம். நன்றி நன்றி விக்னேஸ்வரி முருகேசுவாமியார் அவர்களே. சிவப்புலவர் ஜீவன் பிரசாத் அவர்களை வகுப்பை ஆரம்பிக்குமாறு அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவபரம்பரனுடைய திருவடி கமலங்களை தலைமேலே சூட்டி பணிந்து அடியனுடைய சிற்றறிவினாலே இன்றைய அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய சைவப்புலவர் தேர்வுகளுக்குரிய வகுப்பினுடைய ஒரு அங்கமாக கொடிக்கவியினுடைய தொடர் விரிவுரை நிகழ்த்த திருவருள் கிட்டியுள்ளது. அந்த வகையில் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய மூத்த சைவப்புலவர் பெருமக்களையும் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய தலைவர் சி கமலநாதன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் இந்த வகுப்புகளை ஒழுங்குபடுத்தி இருக்கக்கூடிய கமலா அம்மையார் அவர்களுக்கும் இந்த சைவ சித்தாந்த சைவப்புலவர் மற்றும் சைவ சித்தாந்த நுண்பொருளை அறிய வேண்டும் என்கின்ற பேர் அவாவின் காரணமாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் வணங்கி என்னுடைய விரிவுரைக்கு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையில் நாங்கள் 2 கொடிக்கவியிலே மொத்தம் 4 பாடல்கள், சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே மிகவும் குறைந்த பாடல்களை கொண்டதும் ஏனைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை விட ஒரு படி சிறப்பு பெற்ற ஒரு சாஸ்திர நூல் என்று சொல்லலாம். மேல்
14 மெய்கண்ட சாஸ்திரங்களும் சிறப்பானவைதான். இருந்தாலும் தெய்வாதீனமாக தோன்றிய நூல் என்ற பெருமையை கொடிக்கவி பெறுகிறது. உண்மையில் இந்த சந்தான குரவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அகச்சந்தானம் புறச்சந்தானம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு நோக்கப்படுகின்றது. அவற்றில் அகச்சந்தானத்தின் குரு முதல்வராக திருநந்தி தேவர், சனகர், சனாதன, சத்தியஞான தீட்சிதர், பரஞ்சோதியார் அமைய பெறுகிறார்கள். அதன் பிறகு பரஞ்சோதியரினாலே மெய்கண்ட தேவர், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் என்று 4 பெருமக்கள் புறச்சந்தான குரவர்களாக இருக்கிறார்கள். இந்த 4 உமாபதி சிவாச்சாரியார் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்ட சாஸ்திரங்களை மட்டும் அருளி செய்யவில்லை. இந்த மெய்கண்ட சாஸ்திரங்களை கூடிய நூல்களை அருளி செய்த பெருமை உமாபதி சிவாச்சாரியாரை சாரும். அது மட்டுமல்லாமல் அவர் பௌஸ்ராகம விருத்தி என்கின்ற ஆகமத்துக்கும் பாஷ்யம் எழுதியவர். பாஷ்யம் என்பது உரை என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஏனைய சில நூல்களையும் ஆக்கி சைவ சித்தாந்தத்தினுடைய தொன்மைக்கு அளப்பெரிய பங்களிப்பாற்றியவர் என்று கூறலாம். கோயிற்புராணம், திருமுறை கண்ட புராணம் போன்றவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அந்த வகையில் சைவ சித்தாந்த அட்டகத்துக்குரிய ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள். அந்த சைவ சித்தாந்த அட்டகத்திலே ஒரு நூலாக இருக்கக்கூடியது கொடிக்கவி. மேலும் உமாபதி சிவாச்சாரியாருடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் முன்னைய வகுப்புகளிலே தொடர்பாக சிற்றறிவின் எமக்கு அறிந்த சிற்றறிவின் ஊடாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த வகையில் இந்த கொடிக்கவியினுடைய முதலாவது பாடலாக நாங்கள் இந்த ஒளிக்கும் இருளுக்கும் இடம் ஒன்று என்பதும், இரண்டாவது பாடலாக பொருளாம் பொருளேது என தொடங்குகின்ற பாடலும் அமைகிறது. முதலாவது பாடல் கட்டளை கலித்துறையிலும், ஏனைய 3 பாடல்களும் இவருடைய வெண்பா யாப்பிலே அமையப்பெற்றது என்பது யாவரும் அறிந்தது. அதில் 2 பாடல்களை நாங்கள் நுணுக்கமாக பார்த்திருந்தோம். இந்த 3வது பாடல் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தக்காது உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமைதானே குறிக்கும் கொடி கட்டினேன் என்று சொல்கிறார். நான் முன்னையதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். முதலாவது பாடலில் இந்த கொடி என்பது ஒரு முறைமை, கொடி ஏற்றல் என்பது ஒரு முறைமை அல்லது கிரியாபூர்வமாக அவை செய்யப்படுவதும், இந்த ஆணவமும் ஞானமும் ஆகிய இடமாக இந்த ஆன்மா இருக்கிறது. அந்த மலத்துக்கு ஆட்பட்டு கிடக்கும் இந்த ஆன்மாவை மல பிணியை நீக்கி சத்தினி பாதம் கிடைக்கப்பட்டு முறையாக நாங்கள் அந்த சாதகன் என்கின்ற ஆன்மாக்கள் சாதனை பயனை ஆற்றுகின்ற பொழுது இறைவன் எமக்கு உடலை தந்திருக்கிறார். இந்த உடல் அதனுடைய கருவியாக இருக்கிறது. ஆன்மா இருக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த கருவியை உள்ளே இருக்கக்கூடிய கருவிகரணங்களையும் கூட்டி அறிந்து ஞானம் பெறுகின்ற பொழுது இந்த சடத்துவமாக இருக்கக்கூடிய இந்த இருள் மறைந்து திருவருளாக ஞானம் பிரகாசமாகும். இந்த சுய பிரகாசம் என்று சொல்வார்கள். அப்போது அது இறைவனோடு நாங்கள் இந்த ஆன்மாக்கள் 2 கலக்கின்ற அந்த நிலையை அத்துவிதம் என்று சைவ சித்தாந்தம் கூறுவது போல முத்தி என்றும் அதற்கு பெயர் வைத்து வழங்குகின்றது. அவற்றில் முத்தியினுடைய வகைகள் பலவாறாக சைவ சித்தாந்தம் கூறுவதும் உண்டு. அவற்றில் பரமுத்தி பதமுத்தி என்றெல்லாம் இருக்கிறது. அவற்றில் பரமுத்தி அபரமுத்தி என்ற நிலைக்குள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அபரமுத்தி என்பது நூல் அறிவினாலே கிடைக்கக்கூடிய ஞானம்.
ஒரு சிலருக்கு ஆன்மா பக்குவ நிலை பெறுகின்ற பொழுதுதான் முத்தி என்ற ஒரு நிலை இருக்கிறது. இது வயது மூப்பினால் வருவதும் அல்ல. ஞானத்தன்மை பெறுகின்ற பொழுது, ஞானம் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது இவை நிலைநிறுத்தப்படும். இவற்றுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிரியாபூர்வங்களிலே நாங்கள் ஆட்படுத்த வேண்டும். மேலே நாங்கள் நூல்களை, பல சைவ சித்தாந்த நூல்களை கற்று கற்று அறிகின்ற பொழுது இந்த இறைவன் படைத்த கருவிகள் எல்லாமே அறியக்கூடிய தன்மையை பெற்று இந்த இருள் தன்மை நீங்கப்பட்டு ஞானமாகிய இருள் கிடைப்பதற்கு அருள் செய்யும். அது இறைவன் நேரடியாகவும் இருப்பார் அல்லது உள் நின்றும் உணர்த்துவார் என்று சொல்வார்கள். இதிலே சமயங்கள் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்த்திருப்பீங்க, சிவபிரகாசம் கற்கவும் பொழுது அல்லது சித்தியார் என்கின்றதை கற்கின்ற பொழுது அங்கே பாயிரவியலிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த சமயங்கள் 4 வகையாக பெரும் பிரிவாக பிரிக்கப்படுகிறது என்றால் பார்த்திருப்பீர்கள். அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம் என்றால் பார்த்திருப்பீர்கள். இப்போ இந்த அகச்சமயமாக இருப்பவருக்கு ஒளியாக இருந்தும் உள் நின்று உணர்த்துவனாகவும், புறச்சமயத்தாருக்கு இருளாக நின்றும் உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உடனே நான் வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் சில கலந்துரையாடல் செய்வது கூட அதனுடைய ஏற்பாடாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் இறைவன் எமக்கு விதிக்கப்பட்டது. ஏன் நீங்கள் அதை கதைக்க வேண்டும், ஏன் நான் இதை புகுத்தி கதைக்க வேண்டும், அல்லது இதை நாங்கள் கற்பதற்கு என்ன வேண்டும் என்பதெல்லாம் இறைவன் உபகார பொருளாக இருந்து ஆதாரமாக இருந்து செயற்படுத்துவார். இதிலே தான் கிரியாபூர்வங்கள் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஆதார தீட்சை, நிராதார தீட்சை என்றெல்லாம் நாங்கள் பிரித்து பார்க்கின்ற பொழுது ஆதாரம் ஒன்று இல்லாமல் அங்கே நிராதாரம் இல்லாமல் போகாது. அப்போ அந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த உடல். இந்த ஆதாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிர் அது ஆதாரத்தை பற்றி இருக்கின்றது. அவை பக்குவமாக அதனுடைய சாதனை தன்மையை அறிந்து செயற்படுகின்ற பொழுது இந்த ஞானம் எமக்கு நிலையாக சுயப்பிரகாசமாகிய இந்த இறைவன் எங்களோடு சேர்வதற்குரிய வழியாக இருக்கும். அதற்கு கிரியைகள் மிக முக்கியம் என்று எங்களுடைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்களாக இருக்கட்டும், ஆகமங்கள் கூட கிரியைகளுக்குரிய தன்மை மிகவும் கூடுதலாக இருக்கிறது. கிரியைகள் இயற்றுவது யாவும் ஞானம் கிடைத்ததன் பொருட்டு என்று சிவபிரகாசத்தில் கூட எங்களுடைய உமாபதி சிவாச்சாரியார் கூறியிருக்கிறார். ஏன் இவ்வளவு நூல்களை அவர் எழுதியிருக்க வேண்டும்? முதல் நூல் என்று சிவஞான போதத்தை அருளி செய்திருக்கிறார்கள். அதற்குரிய வழி நூலாக சித்தியாரை அருளி செய்து, அதுவும் போதாதென்று ஒரு சார்பு நூலையும் சிவபிரகாசம் என்று அருளி இதற்கு மேலாக பல நூல்களை அருளி செய்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சிவஞான முனிவர் என்ன செய்கிறார் என்றால் சிவஞான மாபாடியம் என்ற ஒன்றையும் அருளி செய்திருக்கிறார். அதனுடைய வாட்சியமாக அல்லது அவருடைய உரை விளக்கமாகும். அதை கற்கக்கூடிய பேரும் கூட எம்பெருமான் உங்களுக்கு அருளி செய்து அந்த பெயரை பெற்றிருக்கிறார்கள். அது பெரும் புண்ணியம். அப்ப ஏன் இறைவன் இதை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பால், இது இறைவன் ஞானத்தை கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை சாதகனாகிய இந்த உயிர்கள் பெறுவதனாலே இறைவன் அதற்குரிய ஏற்பாடை வழங்கி இருக்கிறார். அது மட்டும்தான். சிலருக்கு எல்லாம் கையிலே இருக்கும், ஆனால் அதை தேடி அறிந்து கொள்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அறிய மனம் இறங்காமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நாங்கள் இவ்வளவு நாள் சைவ சித்தாந்தத்தை கற்றுவிட்டோம், பல நூல்களை கற்றுவிட்டோம், ஏன் இந்த இதுகளையும் படிக்க வேண்டும் என்கின்ற இதற்கு அப்பால் சிலது நாங்கள் இந்த நமச்சிவாய மந்திரங்களாக இருக்கலாம், திருமுறைகளாக இருக்கலாம், வேத பாராயணங்களாக இருக்கலாம், இவற்றை கேட்டாலே இந்த உயிர்கள் அதனுடைய பக்குவத்தன்மையை பெறும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியுடைய வரலாறுலே பார்க்கின்ற பொழுது கூட இந்த முல்லை செடிக்கு அவர் முத்தி அளித்தார் என்ற ஒரு வரலாறு இருப்பது உங்களுக்கு தெரியும். முல்லை செடி ஏன் அது ஒரு உயிர் தான். அப்போ உயிர் என்று சொல்வது இந்த எங்களுடைய அந்த மானிட பிறப்பு மட்டுமல்ல, இதற்கு தான் ஆறறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது.
கருவிகரணங்கள் எல்லாம் இருக்கிறது. கூடுதலான கருவிகரணங்கள் எல்லாமே தத்துவங்கள் எல்லாம் பொருந்த வாய்க்கப்பட்ட உடலாக இந்த ஆன்ம உடல் இருக்கிறது என்று நாங்கள் சைவ சித்தாந்தம் கூறுவதற்கு அப்பால் இந்த தாவரங்கள் கூட ஏன் முத்தி பெறுகிறது அப்படி என்று பார்க்கின்ற பொழுது அதுவும் உயிர்தான். அப்ப இந்த முல்லை செடி என்ன செய்கிறது என்றால் அந்த ஆலயத்தின் பிற்பகுதியிலே இருக்கின்றது. அங்கே இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அபிஷேக பொருட்கள் திரவியங்கள் எல்லாம் அதன் மேலே பற்று அது பக்குவப்படுகிறது. இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேக பொருட்கள் என் மேலும் படுகிறது அப்படிங்கிற நிலையிலே அது பக்குவ பெறுகிறது. நான் இவ்வளவு பெரிய மனிதனா இல்லை இவ்வளவு பெரிய உயிராக இருக்கிறேனே என்று பக்குவப்படப்பட அவை முத்திக்குரிய படிநிலையை அறிகிறது. இதுதான் சக்தி நிபாத நிலை என்று சொல்வார்கள். அதாவது முதலாவதாக இந்த அறியாமையாக இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் அறியக்கூடிய தன்மையை பெற வேண்டும். அந்த அறியக்கூடிய தன்மையை பெறுவதற்கு நாங்கள் கிரியாபூர்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கொடிக்கவியினுடைய 4 பாடல்களும். அப்ப 4 பாடல்களை 4 விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது 4 விதமான அருள் வீழ்ச்சியை அவர் சொல்லுகிறார். அப்ப 4 விதமான அருள் வீழ்ச்சி சக்தி நிபாதத்தினுடைய வகைகள். அப்ப ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு நிலையிலே இருந்து ஞானம் பெறும். சிலர் ஞானத்தை பெறுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். சிலர் சைவ சித்தாந்தத்தை கற்று 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 தெளிந்து இலகுவாக அதை அறிந்து கொள்வார்கள். அப்ப அந்த உயிர்கள் அந்த கருவிகள் எல்லாம் அறிய வேண்டும் என்று ஆழ்மனத்திலே படுகின்ற பொழுது இலகுவாக அவற்றை அறிந்து கொள்ளும். இல்லை சைவ சித்தாந்தம் கடுமை என்று எங்கள் மனம் சொல்லுகின்ற பொழுது அவை அறிவதற்கு அறியாமை தன்மையிலே தான் இருக்கும். அப்ப அறிய வேண்டும் என்கின்ற தன்மையை நாங்கள் பெற வேண்டும். அதற்கு இந்த ஆன்மாக்கள் பக்குவ நிலை எய்த வேண்டும். அதற்கு இந்த ஆணவம் சற்று அதனுடைய செயற்பாடை அது நிறுத்தாது, அது செய்து கொண்டே தான் இருக்கும். சற்று நாங்கள் இறைவனுடைய வழிபாடோடைய ஐக்கியமாக இருக்கின்றோம் என்று வைத்து கொண்டால் அங்கே நாங்கள் இறைவனோட இருக்கிறோம், இறைவனுடைய திருமுறைகளை ஓதுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுதும் அந்த கூடுதலாக சைவ சித்தாந்தம் சைவ சமயங்களை கற்பவர்களுக்கு கொஞ்சம் அந்த ஆணவத்தன்மை வரும். ஏனென்றால் நாங்கள் சைவ சித்தாந்திகள், நாங்கள் சைவ சித்தாந்தம் கற்றிருக்கிறோம், நாங்கள் எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கின்ற ஒரு நிலையிலே இருக்கும். அது ஆணவம் பின்னிருந்து அதை செயற்படுத்துவதாக இருக்கும். அப்ப அது வராமல் நாங்கள் பக்குவப்பட்டு படுத்தி கொள்ள வேண்டிய தன்மை. கூடுதலாக நாங்கள் 100க்கு 99 விதமான சைவ சித்தாந்தம் கற்ற அறிஞர்களை பார்த்தால் அவர்களுக்கும் அந்த ஆணவ நிலை இருக்கும். நாங்கள் ஏன் எங்களுடைய நிலையை தாழ்த்தி விட வேண்டும், நாங்கள் அந்த நிலையில் தான் இருப்போம் என்கின்ற நிலை இருக்கும். அது எல்லாத்துக்கும் இருந்தது. கூடுதலா நாங்கள் உதாரணமா எடுத்து பார்த்தா அருணந்தி சிவாச்சாரியருக்கு அது இருந்தது. ஏன் மெய்கண்ட தேவர் அவருடைய ஞான உபதேசங்களை செய்துகின்ற பொழுது தான் அங்கே விரைந்து போகிறார். சகலாம பண்டிதன் என்ற பட்டம் பெற்றவன் நான் இருக்கையில் இன்னொரு சிறு பையன் அங்கே சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லுகிறார். யார் என்று போய் பார்க்கிறார். ஆணவம் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்ப நீ நிற்கும் நிலையே என்று அந்த ஞானம் பெற்ற மெய்கண்டார் கூற அப்போது உணர்கிறார். அதுதான் இறைவன் உள்நின்று உணர்த்துவார். அது உணர்த்தப்படுகின்ற நேரத்திலே அவை உணர்த்தப்படும். அதுவரை நாங்கள் பக்குவ நிலை. நாங்கள் நினைப்போம் நாங்கள் சைவ சித்தாந்தத்தின் 14 சாஸ்திரங்களையும் கற்றுவிட்டோம், நான் பல சைவ சித்தாந்த பேரறிஞர்கள்ட்டே கற்றுவிட்டோம், அப்ப நாங்கள் 100% சைவ சித்தாந்தம் அறிந்தவர்கள், எங்களுக்கு முக்தி நிச்சயம் என்று பார்க்க முடியாது. அது முக்தி நிச்சயம் என்று ஒரு நூலும் இருக்கிறது. அந்த முக்தி நிச்சயம் என்ற ஒரு நூலும் இருக்கிறது. அதில் கூட பல விடயங்களை கூறியிருக்கிறார்கள். அப்போது நாங்கள் பக்குவ நிலை பற்றி எப்போது நாங்கள் சிவ புண்ணியங்கள் செய்து பசு தீவினை நீங்கி பசு நல்வினையை நாங்கள் செய்கின்ற பொழுது இந்த பசு என்ன செய்யுமென்றா பதிகரணமாக மாறி பதிகரணத்தின் வழியாகத்தான் முத்தி. அப்ப சிலருக்கு முத்தி கிடைக்கும். இந்த சரியை பாதத்தில் கிடைக்கக்கூடிய
சாலோக முக்தியா இருக்கலாம், சாமீப முக்தியா இருக்கலாம், சாரூப முக்தியாக 4 வகை முக்திகள் கிடைத்தாலும் அதுல சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது சாயுச்சிய முக்தி கிடைக்குத்தான் இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். அதுதான் உயரிய பதவி. ஏனைய சரியின் மூலம் கிடைக்கக்கூடிய முக்தியாக இருந்தாலும் சரி, கிரியையிலே கிடைக்கக்கூடிய முக்தியாக இருந்தாலும் சரி, யோகத்திலே கிடைக்கக்கூடிய முக்தியாக இருந்தாலும் அந்த சாயுச்சிய முக்தி நிலை பெறுவதுதான் ஞானத்தினூடாக பெறுகின்ற அந்த முக்தி தான் இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய தன்மை பெற வேண்டும். அப்ப நாங்கள் நூல் படிப்பை கற்று சான்றோர்களாக அல்லது புலமைசாளராக அல்லது பண்டிதர்களாக அல்லது பெட்டதாரிகளாக இருந்தாலும் கூட சில ஆன்மாக்கள் சுற்றறிவு இல்லாமலே ஞான பக்குவத்தன்மை அடைந்து இறைவனோட கலக்கும். அதற்கு உதாரணம் இந்த முல்லை செடிக்கு முத்தி அளித்ததும் பெற்றான் சாம்பான் என்கின்ற ஒரு விறகு வெட்டிக்கு முத்தி கொடுத்ததும் கூட இதனுடைய வரலாறாக இருக்கும். அதே சமயம் 63 வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட அதில் எல்லோரும் அறிவானவர்கள், அறிவுபூர்வமானவர்கள் அல்ல. அவர்கள் செய்த தொண்டும் அவர்கள் செய்த அந்த கரணங்கள் கூட பசுகரணங்கள் பதிகரணமாக வாய்க்கப்பட்டதன் காரணமாகவே அவை இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய தன்மையை பெற்றிருந்தார்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த பாடல் வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தக்காது உணர்வறிய தன்மையனை. வாக்கு மனங்கள் ஒரு காலத்தில் தாக்காமல் அறிந்து உணர்வதற்கு அரிய தன்மையை உடையவன் இறைவன். வாக்காலையும் இறைவனை நாங்கள் சொல்ல முடியாது. இறைவன் இப்படிப்பட்டவர், இறைவன் கருணாநிதியாக இருப்பவர், எனக்கு எந்த நேரத்திலும் அருள் செய்கிறார், சுய பிரகாசமாக இருக்கிறார், அவருடைய இயல்பு இப்படிப்பட்டது என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது கூட நாங்கள் 2 விதமான நிலைகளிலே இறைவன் இருக்கிறார். ஒன்று சொருவ நிலையிலே இருக்கிறார், அடுத்து தடத்தல் நிலையிலே இருக்கிறார். இறைவனுடைய உண்மை நிலை சொரூபம். அப்ப சிறப்பு நிலையாக இருப்பது தடத்தல் நிலை. அப்ப இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டே ஒருபடி கீழே இறங்கி வந்து குணம் குறி நாமங்களோடு கூடி அருள் செய்கிறார். அதுல தான் 5 ஒளியில செய்கிறார். என் குணங்களை உடையவனாக இருக்கிறார் என்றதெல்லாம் பார்க்கின்றோம். 3 திருமேனிகளை கொள்கின்றார். அப்ப இதெல்லாம் என்னத்துக்கு இறைவன் இருக்கிறார் என்றால் இந்த ஆன்மாக்கள் முக்தியை பெற வேண்டும், அவை பக்குவப்பட்டு இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும், இந்த பிறவி பிணியை நீக்கி மலபரிமாகமற்று சத்தினிபாதம் கிடைக்கப்பட்டு முத்தி இன்பத்தை துய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே தான் இருக்கிறார். அப்ப இறைவனை நாங்கள் கூற முடியாது. இறைவனுடைய உண்மையான நிலை உருவமற்ற தன்மை என்று சொல்வது போல இறைவன் ஏன் இந்த மானுட சட்டம் தாங்கி வந்து ஆன்மாக்களை ஆட்கொள்வார்? மானை காட்டி மானை பிடிப்பது போல மானுட வடிவம் தாங்கி வருகின்ற நிலையிலே வந்து இறைவன் உள் நின்று உணர்த்தி மானுட சட்டம் தாங்கி வந்து இந்த ஆன்மாக்களை பக்குவ நிலைப்படுத்தி இறைவன் ஆட்கொள்ளுகின்ற தன்மை பெறுவதற்காகவும், இந்த ஆன்மாக்கள் சிற்றறிவுடையது, அறிவிக்க அறியும் தன்மை உடையது இந்த ஆன்மாக்கள். அறிவிக்கத்தான் அறியும். அறிவிக்காமல் அறியாத, அறிவித்தாலும் அறிவிக்காமலும் அறியாமல் இருக்கக்கூடியது இந்த மலங்கள், மாயா மலங்கள். பாசம் என்று சொல்வோம், ஆணவம், கண்மம், மாயை. இவை எங்களோட ஆன்மாவோடு பற்றி இருப்பதனாலே நாங்கள் இந்த பதியை அறிய விடாமல் தடுத்து நிற்கின்ற தன்மையிலே இருக்கிறோம். வாக்கால இறைவனை, வாக்கும் அல்லது மனங்களாலும் ஒரு காலத்திலும் நாங்கள் இறைவனை அறிந்து உணர்வதற்கு அரிய தன்மை, அதை சொல்ல முடியாது, மனதால சொல்ல முடியாது. அதே சமயம் வாக்கால சொல்ல முடியாது இறைவன் இப்படிப்பட்டவர். சொல்லலாம், இதைவிட பெருமையான தன்மை உடையவன். சொல்லால் சொல்ல முடியாத தன்மை உடைய இறைவனை, இறைவன் என்ற சொல்லுக்கு எல்லா இடமும் வியாபித்திருக்கிறார். உதாரணமா விஷ்ணு என்ற சொல் விட்டுணு என்று சொல்லுவோம், எல்லா இடமும் வியாபித்து இருக்கிறார். உதாரணமா அந்த விநாயக பெருமானுக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லுகின்ற பொழுது
சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிபரம் பிரசன்ன வதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தகே என்று சொல்லுகின்ற பொழுது கூட சுக்குலம் என்கின்ற வெண்மை, சுக்லாம் பரதனம் விஷ்ணு வெண்மை நிறமான நிலவையும் உடைய நிறத்தை உடையவனாகவும் எல்லா இடமும் பரவி இருக்கிறான் என்ற பொருள்ல வருவது. அதுபோல இறைவன் என்ற சொல் இறைந்து இருப்பவன், எல்லா இடமும் வியாபித்து வியாபக பொருளாக இருப்பவன். அதுதான் இறைவனுடைய தன்மை. எல்லா இடமும் வியாபித்து வியாபக பொருளாக இருக்கிறான் இந்த இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை தக்காது உணர்வறிய தன்மையனை அடுத்து சொல்றார். தக்காது, தக்காமல் அறிந்து உணர்வதற்கு அரிய தன்மை. நாங்கள் இதை அறிய வேண்டும் என்றால் நாங்கள் பக்குவத்தன்மை பெற வேண்டும். அதற்கு இந்த ஆன்மாக்கள் சாதனை வழிபாடை செய்ய வேண்டும். சாதனை வழிபாடு என்பது என்ன? ஞான நூல்களை கற்பது, அடுத்ததாக இந்த பூசணைகள் அல்லது சரியாபூர்வத்திலே இருக்கக்கூடிய வழிபாடுகளை ஆற்றுவது, இப்படிப்பட்டது இருக்கு. அதற்கு முன்பதாக இந்த யோகத்திலே வருகின்ற, உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோகத்திலே வருகின்ற அட்டாங்க உறுப்புகள், முதலாவது மட்டும் நான் சொல்லுகிறேன் இயமம் நியமம் என்று அப்படியே வருகின்ற பொழுது அதில் நான் முதலாவது இருந்த இரண்டை மட்டும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இயமம் தீயவற்றை என்ன செய்ய கைவிடணும் அப்படிங்கிற நினைப்பதே நியமம். அப்ப இயமம் என்பது நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்ப தீய பழக்க வழக்கங்கள், பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லப்படுகின்ற கருத்துக்கள், தீய விடயங்களை கடைபிடித்து நாங்கள் அதை வாழ்க்கையிலே பின்பற்றப்படுவதற்கு முன்பதாக அதை மனம் அது நினைக்க வேண்டும். மனத்தாலும் வாக்காலும் மிக்க மனத்தாலும். அப்ப மனம் அது செம்மையானால் குணம் அது சித்திக்கும் என்று சொல்வது போல இந்த மனதை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று யாரு எங்கட சுவாமி புலானந்தர் கூறுவது போல, அதே சமயம் இந்த விரதம் என்கின்ற வரைவிலக்கணது கூட ஆறுமுகனாவல சொல்வது போல, மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினா இரவினை மெய்யன்போடு வழிபடுவது போல இந்த மனம் திரிகரணங்களிலே முதன்மை பெறுவது இந்த மனம். இவை சிறப்பாக இருக்காம இந்த இடத்துல கூட 2 கரணங்களை சொல்றார் அவர் திரிகரணத்தில். வாக்காலும் மிக்க மனத்தாலும். முதலாவது வாக்கை சொல்லி அது பிறகு மனத்தை சொல்லி இறைவனை பற்றி விசாரித்து பகுத்து அறிந்து அவனை அறிவுக்கருவராய் பொருந்தி பிரியாமல் இருப்பதை உணர்ந்து கொண்டேன் தான் சொல்ற. அடுத்தது தன்மையினை நோக்கி பிரிந்தும் அறிவு தம்மில் பிரியாமைதானே. இறைவனை நான் அறிந்து கொண்டேன். உமாபதி சிவாச்சாரிய அவருடைய ஞான அனுபவத்தை தானே சொல்லுகிறார். பொருந்தி நிற்கின்ற இறைவனை, இரண்டோடு கலந்த அந்த தன்மை பொருந்திய இறைவனை அறிவுக்கு அறிவாயிருக்கக்கூடியவன். அப்ப அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. இறைவன் பற்றி சிந்திக்க வேண்டும், இறைவனை பற்றிய அறிவை பெற வேண்டும் என்றால் ஞானம். அறிவிலே மிகவும் உயர்ந்த அறிவு ஞானம். இன்பத்திலே 2 இன்பம் இருக்கு. ஒன்று சிற்றின்பம், இந்த உலகியல் இன்பம். பேரின்பம் என்பது இறைவனிடத்திலே பெறக்கூடிய இன்பம். இறைவனோடு முத்தி அடைதல், இறைவனோடு வளர்த்தல், இப்படிப்பட்ட இன்பங்கள் பேரின்பம் என்று சொல்லுகின்றோம். அதுபோல நாங்கள் இந்த அறிவுக்கு அறிவாய் இருக்கக்கூடிய இந்த இறைவனை நாங்கள் அறிந்து கொண்டால் முத்தி என்ற பக்குவத்தன்மையை நாங்கள் பெறலாம். பக்குவம் பெற வேண்டும். பக்குவம் பெற்றால்தான் முத்தி. அறிவுக்கு அறிவாய் அதான் சொல்றார், பிரித்து அறிவு தம்மில் பிரியாமைதானே. அப்ப அறிவுக்கு அறிவாய் பொருந்தி இருக்கின்ற இந்த உணர்ந்து கொண்டேன். இவ்வாறு உணர்வதற்கு அருள் நல்க வேண்டி கொடி கட்டினேன். அப்ப இதற்கு அருள் என்பது ஒன்று வேணும். பக்தி, அன்பினுடைய முதிர்ச்சி அருள் என்று சொல்லலாம். அப்ப இறைவனுடைய அருள் வீழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். இந்த அருள் இருந்தால்தான், அந்த சக்தியினுடைய தன்மை இருந்தால்தான், அதுதான் சக்தி நிபாதம் என்று சொல்லலாம். சைவ சித்தாந்தம்
அருளுக்கு சத்தினிபாதம் என்று சொல்கிறது. அருளினுடைய வீழ்ச்சியை 4ஆக பிரிக்கிறது. அது சத்தினிபாதத்தினுடைய 4 வகை என்று சொல்லலாம். நான் இறுதியாக நாங்கள் அடுத்த 4வது பாடலை படித்ததுக்கு பின்பு நான் அந்த அருள் வீழ்ச்சியை பற்றி கூறலாம் என்று எண்ணுகின்றேன். அப்ப அந்த அருள் நல்க, அந்த அருள் பெற வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த கொடியை கட்டினேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த 3வது பாடலில் வாக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டு அறிதற்கு அறியவனாகி அறிவுக்கு அறிவாய் இருக்கக்கூடிய இறைவன் ஆன்மாவில் பொருந்தி அருள வேண்டும் என்று கொடி கட்டினேன். அப்ப இறைவன் ஆன்மாவோடு 2 சேர வேண்டும். அப்ப இறைவன் ஆன்மாவோடு கலக்க வேண்டும், அல்ல ஆன்மா இறைவனோடு 2 கலக்க வேண்டும். அவ்வாறு கலக்கின்ற பொழுதுதான் இந்த ஆன்மா என்ன செய்யும்? சுத்த நிலையிலே முத்தி என்ற நிலையை பெறும். இவை கொடியேற்றத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கொடிமரத்தினுடைய தத்துவார்த்தம், அதே கொடிமரம், கொடி சீலை, கொடி கயிறு, தர்ப்பை புல், இவற்றையெல்லாம் நாங்கள் குறிகாட்டியால பார்க்கின்ற பொழுது அவை கிரியாபூர்வமாக பயிற்சி செய்தேதான் நான் இந்த ஞானத்தை அறிந்தேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு தில்லைவாழ் அந்தனர் குலத்தவராக இருக்கிறார். அவர் ஒரு அந்தனர் பரம்பு. அந்தம் சக அனர் என்பது முடிவை கண்டவர்கள், வேதத்தினுடைய முடிவை கற்றவர்கள். அப்ப ஆகமங்கள் எல்லாம் நன்கு கற்றவர்கள், கிரியைகள் எல்லாம் நன்கு ஆற்றக்கூடியவர்களுக்கு அந்தனர் என்று பொருள் கொள்வது மரபு. அந்த வகையில் இப்படிப்பட்டதை நான் கிரியைகள் மூலமாகத்தான் இந்த அறிவை பெற்றேன், அதனால்தான் நான் இந்த தன்மையை பெற்றிருக்கிறேன் என்று இந்த கொடிக்கவிலே அவருடைய அனுபவமாக பதிவு செய்கிறார். அப்ப நான் உங்களுக்கு 1வது பாடல் தெளிவாக இருக்கும். 1வது நாங்கள் இந்த இருள் எது ஆணவம் எது என்பதை அறிய வேண்டும். அப்ப 2க்கும் இடமாக இருக்கக்கூடிய ஆன்மா 2ம் ஒரு இடத்துல தான் இருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து அவை அறிகின்ற பொழுது நாங்கள் இந்த கொடியேற்ற ஆணவத்துக்கும் ஞானத்துக்கும் இடமாக இருக்கின்ற ஆன்மா மலத்துக்குள் அப்பாற்பட்டு கிடக்கின்றது. மலத்தை போக்க முறைப்படி கொடி கட்டி பயிற்சி செய்வோம் என்று கூறி 2வது பாடல்ல சுருக்கமா சொல்லுகின்ற பொழுது வாக்காலும் மத்தியினாலும் எக்காலம் உற்றறியக்கூடிய இறைவனை இந்த பசு ஞானம் பாச ஞானங்கள் நீங்கிய பிறகு பதிஞானம் கிடைக்கும். இந்த பதிஞானத்தினாலே திருவருள் நிறைவாக கற்று கொடி கட்ட பயிற்சி செய்கிறேன் என்று குறிப்பிடுவதும் 3வது பாடல்லே அவர் தான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வாக்காலும் மனதாலும் அப்பாற்பட்டு அறியக்கூடிய, அப்ப அதற்கெல்லாம் மேற்பட்டவன், அவனுடைய தன்மையையோ அவனுடைய நிலையையோ அவனுடைய சிறப்பை பற்றி எங்களுடைய வாக்காலும் அல்லது மனத்தாலும் கூட நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத மிகவும் பெரியவன், உயர்ந்தவன், பிறவா யாக்கை பெரியோன் என்று சொல்வது போல, பிறவா யாக்கை பெரியோன், அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன், சுயப்பிரகாசமாக இருக்கக்கூடியவன் இந்த இறைவன். இத்தகைய இறைவனை அறிவுக்கறிவாய் நாங்கள் அறிவின் ஊடாகத்தான் அவனை அறியலாம். அறிவுக்கு அறிவாய் இருப்பவனே அவன். அப்ப அறிவை பெற்றால் நாங்கள் அறிவுக்கு அறிவாய் நின்று அந்த தன்மையை பெருத்தி நாங்கள் அருள் வேண்டும் என்பதற்காக தான் அந்த கோபுர வாசல் என்ன கொடியை கட்டினேன் என்று சொல்லி இறுதி பாடல்கள் குறிப்பிடுகிறது. என்னென்றால், 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமற் காட்ட கொடி. இந்த இடத்துல பஞ்சாட்சர மந்திரத்தை இறுதியாக குறிப்பிடுகிறார். எல்லா விதமான பூஜை முறைகளிலும் எல்லா விதமான அனுஷ்டான முறைகளிலும் இறுதியாக இந்த பஞ்சாட்சரத்திலே இருக்கிறார். பஞ்ச அக்ஷரம், அக்ஷரம் என்பது எழுத்து, பஞ்ச என்பது 5. அப்ப 5 எழுத்தை பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, மூல மந்திரம், சிவ மந்திரம் என்றெல்லாம்
எங்களுடைய சைவ சித்தாந்தம் கூறுகிறது. கூடுதலாக நாங்கள் இந்த சைவ சித்தாந்தம் 14 சாஸ்திரங்களையும் கற்பதற்கு முதலாக நாங்கள் இந்த உண்மை மனவாசம் கடந்தாருடைய உண்மை விளக்கத்தை கற்க வேண்டும். அதன் பிறகு சிவபிரகாசத்தை கற்று அதன் பின்னர் சிவஞான சித்தியார், அடுத்துதான் சிவஞான போதம் மற்றும் ஏனைய நூல்களை கற்று தெளிய வேண்டும் என்று சொல்வார். அந்த சிவபிரகாசத்துக்கு முன்னதாக அது திருவருட்பயனையும் கற்கக்கூடிய மரபு இருக்கிறது. இவ்வாறு கற்கின்ற பொழுதுதான் சைவ சித்தாந்தம் படிநிலையாக அறியும் என்று சைவ சித்தாந்தம் கற்ற சான்றோர்களுடைய அனுபவ பகிர்வு இருக்கிறது. நான் கூறவில்லை, சைவ சித்தாந்தம் கற்ற பெருமக்கள் கூறுகின்ற ஒரு விடயம். இவ்வாறு கற்று செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு சைவ சித்தாந்தம் நிலையாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை பெறும். இப்போ நாங்கள் வெறுமனே இந்த பட்டம் பதவிகள் அல்லது பரீட்சைகளுக்கு மட்டும் கற்பதை நிறுத்தி இந்த ஆன்மா அறிவை பெற வேண்டும், முத்தி நிலை பெற வேண்டும் என்கின்ற நிலைக்கு கற்பதுதான் ஒரு சிறந்ததொரு அறிவு பெறுவதற்காக இருக்கும். இந்த வகையில் இந்த 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமற் காட்டக்கொடி. 4வது பாடல்ல சொல்லுகின்ற பொழுது முதலாவது 5 எழுத்து என்று சொல்கிறார். சிவாய நம, சிவாய நம 5 எழுத்து சொல்றார். அடுத்து 8 எழுத்து சொல்லக்கில்ல, ஹோம் ஹாம் ஹௌம் சிவாய நம. அடுத்து 6 எழுத்து சொல்லக்கில்ல என்ன சொல்றார் என்றால் ஓம் நம சிவாய என்று சொல்றார். 4 எழுத்து என்று சொல்லக்கில்ல ஓம் சிவாய அல்லது சிவ சிவ என்று 4 எழுத்தை சொல்றார். அடுத்து பிஞ்சி எழுத்து என்று சொல்வது வா, ஒரு எழுத்து வா, அது சத்தி திருவருளை குறிக்கும். வா என்பது திருவருளை குறிக்கும். பெரிய எழுத்து என்று சொல்லக்கில்ல சிவம். பெரியது என்ன? உலகிலே மிக பெரியது சிவம், மங்களத்தன்மை வாய்ந்தது, அது சிவம் பெரிய எழுத்து. பேசும் எழுத்துன்னு சொல்லக்கல வ. இப்ப பிஞ்சு எழுத்து வா, பேசும் எழுத்து வ சக்தி. அடுத்து பேசா எழுத்து சி. சிவம் பேசாமலே இருக்கும், அது பதி. இந்த பதியை பேசும் எழுத்தாகிய சிவ சக்தியிலே நாங்கள் அழுத்துகின்ற பொழுது சிவமாம் தன்மை பெறுவோம். பேசா எழுத்தை நாங்கள் அடைய வேண்டும். அப்ப பேசா எழுத்து என்ற சொல்லுக்கு என்னவென்றால் அது அந்த பொருளை நாங்கள் அடைய வேண்டும். அது அமைதியாகத்தான் இருக்கும். அந்த அமைதியான தன்மையை பேசும் எழுத்தினுடைய அனுக்கிரகத்தினாலே, அந்த அருளுடைய வீழ்ச்சியின் தன்மையினாலே நாங்கள் இறைவனை அடையலாம் என்பதை நிலைநிறுத்துகிறார். அப்ப பஞ்சாட்சரத்தினுடைய தன்மைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த உண்மை விளக்கத்திலே நீங்கள் வருகின்ற பொழுது இந்த பஞ்சாட்சரத்தினுடைய வகைகளை பலவாறு நாங்கள் பார்க்கலாம். தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்கும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் என்றெல்லாம் பிரித்து பலவாறாக நாங்கள் பார்க்கலாம். இப்போது இதிலே இவர் பிரித்து நோக்கின்ற பொழுது எழுத்துக்களாக பிரித்து காட்டுகிறார். அப்ப 5 எழுத்தாக இருக்கிறது, 8 எழுத்தாக, 6 எழுத்தாக, 5 எழுத்தாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுடைய தன்மைகளை நாங்கள் அறிந்து 5 எழுத்து பஞ்சாட்சர முதலாகிய மந்திர எழுத்துக்களை உச்சரிக்கும் முறையில் உச்சரித்து அந்த மந்திரங்களின் அச்சர சொரூபங்களான சக்திகளை, அதாவது பிஞ்செழுத்தை வா சிவத்தையும், பெரு எழுத்தாகிய சிவத்தையும் சி என்பது சிவத்தை குறிக்கும் நிறுத்தினால் சக்தியும் சிவமும் பேசா எழுத்தும் என்ன, சக்தியும் சிவமும் பேசா எழுத்து ஆன்மாவில் கூடும். ஆன்மாவில் கூடுகின்றதுதானே முக்தி, அதுதான் பக்குவ நிலை. இவ்வாறு கூடுவிக்கக்கூடிய அருள வேண்டும் என்பதற்காக கொடி கட்டப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். இதுல நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பஞ்சாட்சர முறையில இது பார்க்கின்ற பொழுது
துவஜ தம்பம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்திலே நாங்கள் கொடியேற்றத்தின் போது மகோற்சவம், அதாவது ஆகம ரீதியாக கட்டப்பட்ட ஆலயங்களிலே மகோற்சவம் நடைபெறும். அதை ஞான போக மோட்ச என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, பஞ்சகிருத்திய உத்தம யாகம் என்று சொல்வார்கள். திருஷ்டி, திதி, சங்காரக, துரோபவ, அனுக்கிரக என்ற 5 தொழில். இந்த 5 தொழில்களை நிலைநிறுத்துகின்ற யாகங்கள் நடைபெறுகின்ற அந்த 5 இடங்களிலே தெய்வத்தினுடைய சாநித்தியம் நிலை பெறும். உண்டு கும்பம், விம்பம், தம்பம், எழுந்தருள் மூத்தம், சிவாச்சாரியார். இந்த 5 இடங்களிலே தெய்வத்துடைய சாநித்தியம் நிலை பெறுகின்ற ஒரு இடமாக இந்த மகோற்சவ கிரியைகள் நிலை பெறும். இவற்றிலே படைப்பு தொழிலை, படைத்தலை இறைவன் செய்கிறார். அடுத்து இந்த படைப்பு என்று சொல்கின்ற பொழுது சைவ சித்தாந்தம் உயிர்களை படைத்தது என்று இல்லை, தனு கரண புவன போகங்களை படைக்கிறார் இறைவன். அதை ஒரு உரிய காலத்திலே காப்பு செய்கிறார், காத்து ரட்சிக்கிறார். அதை ஒரு காலத்திலே துடைப்பு செய்வது போல அழித்தல் என்று சொல்வார்கள். அழித்து ஒரு காலத்தில் அதை மறைப்பு செய்து ஒரு காலத்திலே அருள் செய்கிறார். இவைதான் பஞ்சகிருத்தியம். இவை இறைவனுடைய சிவபரம்பரனுடைய அதிகார சிவன்களாக இருந்து பிரம்மன், விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் என்கின்ற இதுகளோடு அந்த பஞ்சமூர்த்திகளுக்குரிய சக்திகளாக இருந்தும் இவை ஆற்றப்படுகின்ற தன்மை இருக்கிறது. அப்ப இவை துவஜ தம்பத்திலே பதியினுடைய எழுத்து இருக்கும். துவஜ தம்பம் என்பது என்ன? கொடிமரம். கொடிமரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கொடிமரத்துக்கு கீழே தம்ப பிள்ளையார் இருப்பார். அவர் தம்ப பிள்ளையார் என்பது அத மூஷிகாரூட ஞான விக்னோபவீத பாசாங்குசர வெள்ளவாம்பிகா சமேத சித்தி விக்னேஸ்வர சொல்லுகின்ற ஒரு மந்திரத்தினுடைய தத்துவ பொருளாக இருக்கக்கூடியவன். இந்த மூலப்பரம்பொருளாக விநாயக பெருமான் இருக்கிறார். அதற்கு மேலே இந்த கொடி தம்பம் இருக்கும். துவச தம்பம் என்று சொல்ற கொடி, துவசம் என்பது கொடியை குறிக்கும். மலைய துவஜன் பெற்ற பெயரே வருக வருக என்று குமரகுருவர் கூறுவது போல துவஜ தம்பம் என்பது கொடியேற்றப்படுகின்ற தம்பம். அது பதியை குறித்து நிற்கும். பதியினுடைய எழுத்தை அதை குறிக்கிறது. இந்த இடத்துல அவருடைய தத்துவங்களை எழுத்துக்களிலே குறித்து காட்டுகிறார். உதாரணம், ய என்பது ஆன்மாவை குறிக்கின்ற எழுத்தாக இருக்கும். என்ன, அது போல இந்த கொடி சம்பத்தை பதி என்கின்ற அந்த எழுத்து குறித்து நிற்கின்றது. பேசா எழுத்தாக இருக்கிறது. அதுதானே பெரு எழுத்து, பெரிய எழுத்து சிவம். அப்ப கொடிமரம் தான் பெரியதாக உயர்ந்ததாக இருக்கிறது. அதை அந்த எழுத்து குறித்து நிற்க, கொடியேற்றுகின்ற அந்த நூற்கயிறு அது பறை எழுத்தை குறிக்கும். என்பது பறை என்பது என்ன? இந்த மேல் பொருளாக இறைவன் பறை என்ற சொல்லுக்கு முதல் தோன்றிய பொருள், அதுதான் இறைவன். இறைவனை குறித்து நிற்கும். கொடிசில எழுதப்பட்டுள்ள அந்த ஒவ்வொரு மூர்த்தம், உதாரணமா சிவாலயத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சிவனுடைய வாகனம் அங்க கொடிசீலையிலே வரையப்படும். கொடிசீலையிலே என்ன செய்ய, நடுவிலே எங்களுடைய அந்த ரிஷப வாகனம், ரிஷப என்பது இடப ரூபனாக இருக்கக்கூடிய சிவனுடைய வாகனம் அங்கே வரையப்பட்டு அதன் மேலே திருவாச்சி இருக்கும். திருவாச்சி வலப்புறமாக சூரியனும் இடப்புறமாக சந்திரனும் இருக்கும். பிறகு அந்த அஷ்ட மங்கள பொருட்கள் அங்கே அழகு சேர்த்து இருக்கும். சாமரம், அடுக்கு தீபம், நாகதீபம், வில்வதூபம் என்கின்ற அந்த இறைவனுடைய 16 உபசார பொருட்கள் அங்கே மங்கள பொருட்களாக வரைந்திருக்கப்பட்டிருக்கும். அதில் நடுவில் இந்த திருவாட்சிக்கு நடுவிலே அந்த எங்களுடைய அந்த வாகனமாகிய ரிஷபர் இருக்கும். ரிஷப வாகனத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய அஸ்திரம், உதாரணமாக சிவாலயங்களிலே அஸ்திரமாக என்ன நந்தி தேவருடைய இடபமுடைய இலச்சினை பொருத்தப்பட்டதாக இருக்கும். விநாயக ஆலயங்களிலே மூஷிகா அஸ்திரமாக இருக்கும். முருக ஆலயங்களிலே
மயூரமங்கை அஸ்திரமாகவும், சக்தி ஆலயங்களே சிம்மம் அஸ்திரமாகவும், ஒரு ஆலயங்களுடைய மூர்த்தி எதுவோ அந்த மூர்த்திக்குரிய வாகனங்கள் அஸ்திரமாக இருக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு ரிஷபம் எருதாகவும், உயிரெழுத்தை, அந்த உயிரை குறிக்கக்கூடிய எழுத்து கொடிசீலையை குறித்து நிற்கும். கொடிசீலை திரோதான எழுத்தாகிய தர்ப்பை கயிறு, திரோதான சக்தி மறைப்பு சக்தி வந்து இந்த தர்ப்பையை குறித்திருக்கும். தர்ப்பை புல்லை நீங்கள் பார்க்கின்ற தர்ப்பை கயிறிலே ஒரு கயிறு சுற்றப்பட்டு அவை கொடிசீலைக்கு அடியிலே மறைத்திருக்கப்படும். அதுதான் மறைப்பு. மறைப்பு என்பதே திரோதானம், மறைந்திருக்கும். அந்த மறைந்திருக்கக்கூடிய சக்தி மறைந்திருப்பது போல கயிறு மல எழுத்தை குறிக்கும். தர்ப்பை கயிறு அடுத்ததாக இந்த திரோதான எழுத்தை குறித்திடும். இந்த மஞ்சள் பூசப்பட்ட கயிறு திருவருளை குறித்து நிற்கும். பாசம் என்பது இந்த கொடிசீலையை குறித்து நிற்கும். கொடியேற்றிய உற்சவம் செய்தல் பொதுவாக ஆன்மாக்களுக்கு பஞ்சகிருத்தியம் மூலமாக அருள் செய்கின்ற உயர்த்திய பேரின்பத்தை நல்குவதே குறித்து நிற்கும். இதுதானே அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் மாறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமற் காட்டக்கூடிய என்று இறுதி பாடல அழகாக சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு இதுல நான் சுருக்கமாக கூறியிருக்கிறேன். இவை கிரியா முறையிலும் யோக முறையிலும் ஞான முறையிலும் இருந்து கொடியேற்றுகின்ற மரபு எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலே இருக்கிறது. அந்த கொடிசீலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரிஷபம், கும்பம், சங்கு, தீபம், அஸ்திரம், பேரி, சூரியன், சந்திரன், மணி, திருவாச்சி, குடை, கண்ணாடி மற்றும் இரட்டை சாமரை, ஸ்ரீவட்சம், ஸ்வஸ்திகா போன்றவை வரையப்பட்டிருக்கும். அப்படி வரையப்பட்ட அந்த கொடி வந்து ஆன்மாவை குறித்து நிற்க, அந்த ஆன்மா பதியாகிய கொடி மரத்திலே இருந்து கொடியேற்றுகின்ற பொழுது, மேலே எழும்புகின்ற பொழுது இந்த ஆன்மாக்கள் இறைவனோடு இரண்டர கலக்கின்ற தன்மையின் காரணமாக இந்த பேரின்ப ஞான மோட்சம் பெறுகின்ற தன்மையை பெறுகின்ற பொழுது அந்த ஆன்மாக்கள் மேலே இந்த கொடிசீலை பறகின்ற பொழுது இந்த பறவெளியிலே சுதந்திரமாக அசைவுகின்ற தன்மை வந்து இந்த ஆன்மா பேரின்ப நிலை பெற்று இறைவனோடு இரண்டர கலந்து விட்டது என்பதை குறித்து நிற்கின்றது. இதுதான் உங்களுடைய கொடிக்கவியிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயம். அதிலே 4 விதமான சத்தினிபாத அருள் வீழ்ச்சி காட்டப்பட்டுள்ளது. மந்தம், மந்தரதம், தீவிரம், தீவிரதம் என்கின்ற 4 விதமான அருள் வீழ்ச்சி. அது என்னென்றால் ஆன்மாக்கள் அந்த மல பரிபாகம் பெற்று இருவினை ஒப்பு பெற வேண்டும். அது இருவினை ஒப்பு என்பதை ஆன்மாக்கள் நன்மையும் தீமையும் ஒப்பு நோக்குதல், இந்த வினைகளை நல்வினை தீவினை என்பதை ஒப்பு நோக்குதல், ரெண்டையும் சமமாக பார்த்து அதன் பிறகு மலபரிமாகம் ஏற்பட்டு சக்திநிபாதம் கிடைக்கப்பட்டால் முக்தி. அப்ப சக்திநிபாதம் என்பது 4 விதமான அருள் வீழ்ச்சியிலே இருக்கிறது என்பதை தான் இந்த உமாபதியார் சொல்றார். முதலாவது பாடல் வந்து மந்தம், அடுத்து மந்தரதம், தீவிரம், தீவிரதம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம் என்னவென்றால், இந்த கல் இருக்கு தானே, கல்லை எடுத்து நாங்கள் நெருப்பிலே பற்ற வைக்கின்ற பொழுது அந்த கல் எரியாது. சூடை பெருமை தவிர ஆனால் எரியாது. அது மந்தம். இந்த ஆன்மாக்கள் நாங்கள் சில சைவ சித்தாந்த கருத்தையோ அல்லது அறிவை புகற்றுகின்ற பொழுது இந்த மாணாக்கர்கள் அந்த மாணவர்கள் என்ன செய்வார்கள், அந்த கல் மாதிரி இருப்பார்கள் சடமா. அந்த கல் நெருப்புல பற்றா எரியாது. அது மாதிரி இரண்டாவது மந்தம், மந்தரதம் என்பது வந்து இந்த வாழை மட்டை இருக்கிறது, வாழை தண்டுல நாங்கள் நெருப்பை எரிக்கின்ற பொழுது எரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் எரியாது, விளங்குற மாதிரி இருக்கும் ஆனால் விளங்காது. ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் விளங்காது. அது வந்து மந்தம், அருள் வீழ்ச்சியில மந்தமாக இருப்பது. அடுத்ததாக இந்த வாழைத்தண்டுல நெருப்பு பற்றுவது போல எரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் எரியாது. அப்படின்னா அறிகிற மாதிரி இருக்கும், படிப்பிக்கல அந்த அறிவு விளங்கக்கூடியதா மாதிரி இருக்கும் ஆனால் விளங்காமல் இருக்கும். அடுத்ததாக மந்தம், மந்தரதம், தீவிரம். தீவிரம் என்பது வந்து இந்த கட்டை, ஒரு கட்டை துண்டை எடுத்து அல்லது மரக்கட்டை எடுத்து முதலில் மந்ததரம்,
மந்தம். மந்தம். முதல் மந்தம். இல்ல மந்ததரம் மந்தம். மந்ததரம் மந்தம். அடுத்து தீவிரம் தீவிரதம். தீவிரம் என்பது வந்து இந்த கட்டை நாங்கள் எரிக்கின்ற பொழுது அவை எரியும், ஆனா கொஞ்சம் நேரம் போகும். அப்போ அறிவை கொடுக்கின்ற பொழுது இந்த ஆன்மாக்கள் என்ன செய்யும் என்றால் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும், ஆனால் அதுக்குரிய கால நிர்ணயம் கூடுதலாக இருக்கும். இறுதியாக இருக்கிற தீவிரதம் என்பது இந்த கற்பூரம் மாதிரி, கற்பூரத்தை பத்தினால் டக்குன்னு பத்தும், அப்ப அது அறிவை பெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பெறுகின்ற தன்மை தான் இறுதி பாடல் குறிப்பிடுகிறது. இந்த 5 எழுத்தினுடைய தத்துவ பொருளை நாங்கள் அறிகின்ற பொழுது அவை இலகுவாக அவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படிதான் அருள் வீழ்ச்சியினுடைய தன்மைகளை குறிப்பிடுகிறது. உங்களுக்கு பரீட்சையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவை 4 பாடல்கள் தானே. 4 பாடல்கள் சம்பந்தமாக முதலாவது இடம் சுட்டி அறியக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அதில் கூறப்பட்டுள்ள விடயங்களை சைவ சித்தாந்தத்தோட பொருத்தி எழுதக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் வெறுமனே நூலை பார்த்து அந்த நூலில் இருக்கக்கூடிய உரையை பார்த்து எழுதுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. ஆக நான் இன்று இதோடு இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நன்றி. நன்றி சிவப்புலவர் ஜீவன் பிரசாத் அவர்களே, மிகவும் அருமையான விளக்கங்களை சொன்னீர்கள். எல்லோருக்கும் மிகவும் பயன்பட்டிருக்கும். நன்றி. உங்களோட இந்த நாட்டு நிலைமை இக்கட்டான நிலையிலும் கவரேஜதுகள் இல்லாத நிலையிலும் அதை வந்து இந்த மாணவர்களுக்கு இதை புகட்ட வேணும் என்ற உங்களோட ஆர்வமும் உங்களோட சேவையும் மேலும் தொடர எல்லோரும் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு நன்றியும் அன்பையும் நன்றியையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ஓம் நம சிவாய்.